இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் என்னுடைய அம்மா செஞ்ச கேரளா ஸ்பெஷல் உள்ளித்தீயல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்ப டேஸ்டியான இந்த உள்ளித்தீயல் ரெசிபியை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும். இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இந்த கேரளா ஸ்டைல் உள்ளித்தீயல் ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு இரும்பு கடாயை நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். அதில் அரை முறி தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் தேங்காய் தான் இது. அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் அரை முறியை மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சைஸ் மீடியம் சைஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட நமக்கு 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் தேவைப்பட்ட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு அடியில் அந்த கடாயில் வந்து ஒட்டாமல் நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வந்து எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா இதுக்குடைய முழு சத்து வந்து நம்ம இந்த குழம்புல வந்து இறங்கும். ஸோ அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதனால். ஸோ இதை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறது வர இனி வந்து இதுக்கு வந்து வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். ஏன்னா இரும்பு கடையில் வந்து சூடு அதிகமாகவே இருக்கும். இறக்கி வச்சாலும் அந்த ஹீட் அப்படியே அதில் வந்து இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா உடனே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் வந்து இன்னும் நல்லா கரைஞ்சி போயிடும். அதுக்காக தான் இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க, ஆற வச்சுக்கோங்க. இனி நம்ம அதே கடாயில் தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த கேரளா ஸ்பெஷல் உள்ளித்தீயலோட டேஸ்ட் வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கும்போது நல்ல ஒரு மணம் கிடைக்கும். அதுக்காக தான் இது முதல்ல சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த கடுகு இந்த வெந்தயம் எல்லாம் நல்லா வந்து செவக்க நம்ம வறுத்தெடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க போதும். இனி நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான உள்ளியை சேர்த்துக்கலாம். உள்ளிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சின்ன வெங்காயத்தை தான் நான் அப்படி சொல்கிறேன். இது வந்து 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீல வாக்கில் கூட 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முழுசாக போட வேண்டாம். நாகர்கோவில் சைடில், ட்ரிவாண்ட்ரம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை உள்ளின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ஸோ உள்ளிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அதனால். ஸோ இது கூட அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டு இது வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப எல்லாம் கரிய வர அளவுக்கெல்லாம் நம்ம வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து இந்த வெங்காயத்தில் பிடிக்கிறது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வரை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற போட்டு அதை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த புளியை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணியிலே கொஞ்ச நேரம் இந்த உள்ளி வந்து நல்லா வெந்து கிடைக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு அளவுக்கு இல்லாட்டா 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணியில் கடந்து கொஞ்சம் நேரம் இந்த வெங்காயம் கடந்து நல்லா வேகணும். அதுக்காக தான். இது கூட அடுத்தது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்கிற நேரத்தில் நம்ம அந்த ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா, அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி வந்து மசாலா வந்து எங்கள் அம்மா வந்து அம்மியில் தான் அரைக்க போகிறாங்க, ஆஸ் யூஷுவல் மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு துளி தண்ணி கூட சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறாங்க. அப்போ அந்த தேங்காவுடைய அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து செய்வாங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஓட்டி அந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சி பாருங்கள். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு கிடச்சிரும். தேங்காயில் வந்து ஆல்ரெடி அந்த எண்ணெயோட சத்து இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி பிரிஞ்சு நமக்கு வந்துடும். மிக்சியை விட அந்த அம்மியில் அரைக்கும் போது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக நமக்கு அந்த மாதிரி அரைச்சி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. ஸோ இருக்கிற மீதி அடுத்த பேட்சையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம்.
ஸோ அரைக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு அந்த அம்மியில் அரைக்கும்போது. மிக்சியில் அரைக்கும் போதெல்லாம் அந்த வாசனை வருமான்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக அம்மியில் அரைக்கும்போது அந்த வாசனை வரும் இல்லையா? ஸோ அதை நம்ம கைப்பட எடுத்து எடுத்து நம்ம வலித்து திரும்பவும் எடுத்து அரைக்கும்போது அந்த கைமணம் வந்து அதில் வந்து இறங்கும் கண்டிப்பாக. ஸோ மேக்ஸிமம் வந்து எங்கள் அம்மா வந்து அம்மியில் தான் அரைச்சி எடுப்பாங்க எல்லா குழம்புமே. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வலித்து எடுத்து வேற ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இது கழுவுற தண்ணியை வந்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், தண்ணி விட்டு அரைச்சா என்ன டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். சாதா புளிக்குழம்பு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சி எடுக்கிற அந்த பேஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட் ஆயிடுச்சு. அந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்துடுச்சு அந்த புளி தண்ணியில் கிடந்து. ஸோ அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து முதல்ல சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து போட்டுடலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம அம்மி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா? அம்மி கழுவுற தண்ணி அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிறதா இருந்தால் மிக்சி கழுவின தண்ணியை இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கணும். ஒரு 15 மினிட்ஸாவது குறைஞ்ச அளவுக்கு ஒரு மீடியம் சைஸில் போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இப்போதைக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே எங்கள் அம்மா வந்து வதக்கிற நேரம் உப்பு சேர்த்துருக்காங்க. அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு கழிஞ்சு எடுத்து பார்த்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்ச ஒரு உள்ளித்தீயல் ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அம்மியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை நம்ம எடுத்ததுனால தான் இந்த கலரில் வந்து கிடைக்கும். அந்த தேங்காயோடைய அந்த எண்ணெய் வந்து இதில் நல்லா தெளிஞ்சிருக்கு பாருங்கள். எண்ணெய் வந்து எங்கள் அம்மாவை தான் கம்மியாக தான் விட்டு செஞ்சாங்க. ஆனால் எண்ணெய் வந்து பிரிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த தேங்காயோடைய எண்ணெய் தான். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. இது கூட நீங்கள் கொள்ளு துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோ ரெசிபீஸுக்கு என்னுடைய சக கிச்சன் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும், சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர். பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.